வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான, ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன் பார்க்க போறோம். சைஸ் கம்பேரிசன். இப்போ அந்த பறவை என்னோட விரல் அளவு தான் இருக்கும். அவன் என்னோட தோள் வரைக்கும் தான் வருவான். அவளுக்கு முடி இடுப்பு வரைக்கும் இருக்கும். ஆத்துல தண்ணி முழங்கால் வரைக்கும் இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இத சொல்றதுக்கு நெறைய ஃப்ரேசஸ், நெறைய வழிகள் இருக்கு. இப்படி ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டே வரலாம். நம்ம ரொம்ப ஜென்ரலா, இப்ப அது என்னுடைய விரல் அளவு தான் அந்த மாரி சொல்றதுக்கு நம்ம அபௌட் த சைஸ் ஆஃப் இது ரொம்ப நேச்சுரல், ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல. ஸோ அபௌட் த சைஸ் ஆஃப் இப்படி வச்சு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த பறவை கிட்டத்தட்ட என்னோட விரல் அளவு தான் இருக்கும். ரொம்ப சின்னது அப்படி சொல்றதுக்கு. த பேர்ட் இஸ் அபௌட் த சைஸ் ஆஃப் மை ஃபிங்கர். த பேர்ட் இஸ் அபௌட் த சைஸ் ஆஃப் மை ஃபிங்கர். ஏறக்குறைய கிட்டத்தட்டன்னு சொல்றதுக்கு தான் நம்ம அபௌட்ன்ற வார்த்தையை சேர்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்னா நீங்க இதை எடுத்துட்டு ஜஸ்ட்ன்ற வார்த்தையை போட்டுக்கலாம். த பேர்ட் இஸ் ஜஸ்ட் த சைஸ் ஆஃப் மை ஃபிங்கர் அப்படி சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி தான் அடுத்த எக்ஸாம்பிள சொல்ல போறோம். அந்த பாக்ஸ் ரொம்ப சின்னது. எப்படி என் கை அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தட் பாக்ஸ் இஸ் அபௌட் த சைஸ் ஆஃப் மை ஹேண்ட் இல்லைனா தட் பாக்ஸ் இஸ் ஜஸ்ட் த சைஸ் ஆஃப் மை ஹேண்ட் எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இது ஒரு விதம். அடுத்தது இன்னொரு ஃப்ரேஸ் இருக்கு ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல. அது கம் அப் டு இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் சொல்லலாம். ஒருத்தன் என்னுடைய தோள்பட்ட அளவு தான் இருப்பான், அவ்வளோ உயரம் தான் இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு he only comes up to my shoulder. He only comes up to my shoulder. அப்படி சொல்லுவோம். இப்போ இதே நெகட்டிவா சொல்லணும். அவன் என் தோள்பட்ட அளவுக்கு கூட வரமாட்டான் அப்படின்னா he is not அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கு barely. barelyனாலே நெகட்டிவ் மீனிங் தான். he barely reaches my shoulder அப்படி சொல்லிடுவோம். ஸோ கம் அப் டு மாதிரியே தான் ரீச்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவளுக்கு முடி இடுப்பு வரை இருக்கும். இதை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். her hair comes up to her waist. her hair comes up to her waist இப்படி சொல்லலாம். இல்லைனா ரீச் வச்சு சொல்லலாம். her hair reaches her waist அப்படி சொல்லலாம். இல்லைனா இன்னொரு வழி கூட இருக்கு. பொதுவாக நம்ம பாடி பார்ட்ஸை சொல்லி அவ்வளோ உயரம் அப்படின்னு நம்ம சொல்றப்போ எப்படி சொல்றோம்னு பாருங்களேன். இப்போ உயரம் அப்படின்னா வெயிஸ்ட் ஹை அப்படி சொல்லுங்க. அவ்வளோ நீளம் அப்படின்னா வெயிஸ்ட் லென்த்ன்னு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அப்போ ஷி ஹேஸ் வெயிஸ்ட் லென்த் ஹேர். ஏன்னா முடியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நீளமாக இருக்கும் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதனால ஷி ஹேஸ் வெயிஸ்ட் லென்த் ஹேர் அப்படி சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி புல்லு முழங்கால் உயரம் வரைக்கும் வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பாடி பார்ட்டை சொல்லி அவ்வளோ ஹைட்டுன்னு சொல்லணும். அப்போ நம்ம நீ ஹை அப்படின்னு வச்சு சொல்ல போகிறோம். அப்போ த கிராஸ் ஹேஸ் க்ரோ நீ ஹை அப்படி சொல்லிடலாம். இப்போ அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளையும் பாருங்க. ஆத்துல தண்ணி முழங்கால் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்படியெல்லாம் சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது கம் அப் டு இல்லையா? அதை வச்சு சொல்றதா இருந்தா த வாட்டர் இன் த ரிவர் கம்ஸ் அப் டு மை நீஸ். த வாட்டர் இன் த ரிவர் கம்ஸ் அப் டு மை நீஸ் அப்படி சொல்லலாம். இப்போ அதையே நம்ம பாடி பார்ட்டை சொல்லி சொல்றப்போ, இப்போ நம்ம தண்ணிங்கிறப்போ நம்ம எவ்வளோ ஆழம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால தான் டீப்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீ ஹை, நீ லென்த், நீ டீப் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிக்கலாம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ the water is knee deep in the river. Water is knee deep in the river. ஸோ நம்ம இது வரைக்கும் எத்தனை ஃப்ரேசஸ் பார்த்துருக்கோம் பாருங்க. இட் இஸ் அபவுட் த சைஸ் ஆஃப் அப்படி வச்சு சொன்னோம். அடுத்து கம் அப் டு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ கம் அப் டுக்கு பதிலாக ரீச் கூட வச்சு சொல்லலாம்னு சொன்னோம். அடுத்தது இந்த மாதிரி பாடி பார்ட் வச்சு ஹை, லென்த், டீப் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொன்னோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இட் இஸ் நோ டாலர் தென், நோ பிகர் தென், நோ ஃபர்தர் தென் இந்த மாதிரி, அதாவது ஒரு கம்பேரிட்டிவ் ஃபார்மில் இருக்கிற அட்ஜெக்டிவை வச்சு சொல்கிறது. இது அதை விட அவ்வளோ அதுக்கு மேலே உயரம் கிடையாது, அவ்வளோதான் உயரம். அதை விட பெருசு கிடையாது, அவ்வளோதான் பெருசு. அந்த மாதிரி சொல்கிறப்ப தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அவன் என் தோள்பட்ட அளவு தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப அதை தாண்டி உயரம் கிடையாது, அவ்வளோதான் உயரம் அப்படி மீன் பண்ணுறதுக்கு ஹீஸ் நோ டாலர் தென் மை ஷோல்டர். அவன் அதுக்கு மேலெலாம் உயரம் இல்லை, தோல் வரைக்கும் தான் இருப்பான் அப்படி சொல்கிறோம். ஹீஸ் நோ டாலர் தென் மை ஷோல்டர் அப்படி சொல்கிறோம். இப்போ இதே மாதிரி ஒரு கேமரா ரொம்ப குட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த கேமரா ஒரு காயின் அளவுக்கு தான் இருக்கும், அதை விட பெருசு கிடையாது, ஒரு காயின் சைஸ் தான் அப்படி சொல்கிறோம். அப்போ இந்த கேமரா இஸ் நோ, இது பெருசு அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ த கேமரா இஸ் நோ பிகர் தென் அ காயின். ஸோ எந்த வார்த்தை என்ன அட்ஜெக்டிவோ அதை கம்பேரிட்டிவ் ஃபார்மில் சொல்கிறோம். த கேமரா இஸ் நோ பிகர் தென் அ காயின். இப்போ இதே மாதிரி இன்னொரு வார்த்தை எடுத்துக்கலாம். நோ ஃபர்தர் வச்சு சொல்ல போகிறோம். இப்போ இந்த பேருந்து இது கிராமம் வரைக்கும் தான் போகும், அதுக்கு தாண்டி போகாது. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் பற்றி பேசுகிறோம்.
அப்போ த பஸ் கோஸ் நோ ஃபர்தர் than the village. பஸ்ஸு தாம்பரம் வரைக்கும் தான் போகுது, கிண்டி வரைக்கும் தான் போகுது அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ த பஸ் கோஸ் நோ ஃபர்தர் than the village. இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். அவன் பள்ளி படிப்பை தாண்டல. அவன் ஸ்கூல் வரைக்கும் தான் முடிச்சிருக்கான். அதை தாண்டி அவன் படிக்கல. அப்படி சொல்லணும். அப்போ his education went no further than school. His education went no further than school. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த சைஸ் கம்பேரிசனுக்காக நம்ம பார்த்த இந்த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.